இது ஒரு எச்சரிக்கை அல்ல, ஒரு வரலாறு. 2001ஆம் ஆண்டு இந்தியாவின் இதயம் போல உள்ள டெல்லியில் இரவுகள் ஓர் விலங்குக்குரிய அலறலால் மக்கள் துடித்தன. ஒரு உருவம். மனிதனும் அல்ல, குரங்கும் அல்ல. பார்ப்பவர்கள் நடுங்கினார்கள். சொல்ல வந்தவர்கள் மயங்கினார்கள். என்னவோ தெரியவில்லை. ஆனால் இது வந்தது, தாக்கியது, மறைந்தது. மக்கள் பயத்தில் தூங்கவில்லை. போலீசாரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சிலர் இறந்தனர், சிலர் தாக்கப்பட்டனர். ஆனால் ஒருவனும் இதுவரை கண்டதில்லை. இவன் மங்கி மேன். இது நம் நாட்டின் மிகப்பெரிய அர்பன் லெஜெண்ட். இதன் பின்னணியில் உண்மை இருக்கிறதா? அது வெறும் மனதின் கற்பனையா, இல்லை அரசியல் சரியா? இப்போது அந்த உண்மையான இந்த இருண்ட வரலாற்றைப் பற்றிய முழுமையாக இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம். மே 2001 மாதம். தில்லியின் ஒரு அமைதியான இரவு. ஜாமா மஸ்ஜித் அருகே உள்ள பக்தாபர் நகர் என்ற பகுதியை அமைதியாக கட்டியிருந்த நேரம். அந்த இரவில் திடீரென்று ஒரு பெண் கத்தும் சத்தம் கேட்டது. முன்றில் உறங்கிக் கொண்டிருந்த அந்த பெண்ணின் கூச்சலால் சுற்றுவட்டார மக்கள் தூக்கத்தில் எழுந்தனர். அவள் கூறியது, ஒரு கருப்பு உருவம் சுவர் மேல் நின்று என்னை கடிக்க வந்தது. அவளது கையில் இரத்தம், உள்ளங்கையில் பறிகொத்திய தடம். எதுவும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அந்த உருவம் ஒரு மனிதன் போல் இல்லை, குரங்கு போல் கூட இல்லை. இது முதல் சம்பவம் மட்டுமல்ல. அடுத்த இரவிலேயே இன்னொரு தெருவில் ஒருவன் கட்டிடம் கடந்து ஓடியதாக கூறப்பட்டது. 3 அடுக்கு வீட்டின் மேல் இருந்து குதிச்சு போனான் என்று ஒருவர் கூச்சலிட்டார். பாதியில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் பீர்க்காய் போல பாய்ந்து தங்கள் கதவுகளைப் பூட்டினர். மற்றொரு வார்த்தை பெருகியது. அந்த உருவம் இரவில் மட்டும் வருகிறது. அது மனிதத்தை வெறுக்கிறது. இரவில் தூங்கும் மக்களை தாக்குகிறது. மக்கள் பயத்தில் கைகளில் கம்பிகள், பேட்கள், சிலர் கையில் தீப்பந்தங்களுடன் வீதியை பாதுகாத்தனர். போலீசாரிடம் புகார்கள் சேரத் தொடங்கின. அதிக புகார்கள். அனைத்தும் ஒரே மாதிரியான விவரங்கள். ஒரு கருப்பு உருவம். கால் சுமார் 3 அடி உயரம். சிலர் கூறுவது இரும்பு கைகள், சிவந்த கண்கள். ஒரு வார்த்தை, மங்கி மேன். ஆனால் ஒரே சிக்கல். அவர்களைத் தாக்கிய உருவம் ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டதாக இருந்தது. ஒருவர் கூறினார், அவன் குரங்கு போல இருந்தான். மற்றொருவர் சொன்னார், அவன் ரோபோ போல இருந்தான். மற்றொருவர், அவன் பறக்கும் மனிதன் போல இருக்கிறான். இது எப்படி இருக்க முடியும்? போலீசும் குழம்பினர். ஒரே வாரத்தில் 15க்கும் மேற்பட்ட புகார்கள். 3 பேர் மரணம் அடைந்தனர். கொடூரமான குரங்கு உருவம் வந்துவிட்டது என நம்பி தங்கள் வீட்டிலிருந்து குதித்து கீழே விழுந்தனர். சிலர் அதிர்ச்சியில் மயங்கினர். சிலர் மனக்குழப்பத்துடன் பைத்தியம் பிடித்தது போல் இருந்தனர். சிலர் வீட்டில் இருந்து வெளியே வர ஒரு அடி கூட எடுத்து வைக்க பயந்தனர். மக்கள் குழப்பத்தில் வாழத் தொடங்கினர். வீடுகள் பூட்டி. இரவுகளில் நாகரிகம் முடங்கியது. மாடிகளில் கம்பிகள். வீட்டின் உள்ளே பிளாஸ்டிக் பாட்டில்கள் வைத்து வைக்கப்பட்டன. மங்கி மேன் வரும்போது அந்த பிளாஸ்டிக் சத்தம் கேட்டு விழிக்க இதை மாதிரி செய்தனர். ஊர் முழுக்க மக்கள் பதட்டமாக இருந்தனர். எங்கே, எப்போது, என்ன நடக்கும் என்று தெரியாமல். அனைத்து செய்தி ஊடகங்களும் இதுகுறித்து விரைவாக செய்திகளை வெளியிட ஆரம்பித்தன. மங்கி மேன் டெரர்ஸ், 4 பேர் பலி. கருப்பு உருவம் வெறும் உருவமா அல்லது விக்கிரமா? நியூஸ் பேப்பர்கள், ரேடியோ, பத்திரிகைகள் அனைத்தும் மங்கி மேன் கதையை பேசின. இதற்கு பிறகு இது வெறும் வதந்தியாக இல்லை, அர்பன் லெஜெண்ட் என அழைக்கப்பட்ட இந்தியாவின் உண்மை மன உளைச்சல். அதிகாரிகளின் பதட்டமும் செயலிழப்பும். மக்கள் வேதனையோடும் பயத்துடனும் போராடிக் கொண்டிருந்த வேளையில் தில்லி போலீசாரும் அதிகாரிகளும் களத்தில் இறங்கினார்கள். முதல் முறையாக இது ஒரு வதந்தி அல்ல என்பது அவர்களுக்கும் புரிந்தது. அவர்கள் செய்த முதல் வேலை முக்கிய பகுதிகளில் அதிக போலீசாரை குவித்தது. பாதுகாப்பு நடவடிக்கைகள். வீதிகளில் ரோந்து. மக்களுக்கு மங்கி மேன் வெறும் வதந்தி என்ற அறிவிப்புகள் ஒலித்தன.
ஆனால் மக்கள் கேட்டார்களா? நாங்கள் மாயையில் இல்லை. நாங்கள் பார்த்தோம். தாக்கப்பட்டது உண்மை என்று மக்கள் எதிர்த்தனர். போலீசாருக்கு வந்த புகார்கள் மட்டும் 100-க்கும் மேல். ஒவ்வொன்றும் வேறுபட்ட விவரங்களுடன். இதை கேட்ட போலீசாரே குழம்பினர். பயத்தை அடக்க ஒரு நாள் போலீசார் மங்கி மேனை பிடிக்க திட்டமிட்டனர். முழு பகுதியையே அவர்கள் சுற்றி வளைத்தனர். வீடுகள், கூரைகள், தெருக்கள் ஒவ்வொன்றும் சோதனைக்கு உட்பட்டது. வாகனங்கள் நிறுத்தப்பட்டன. கம்பிகள், வெண்கல தடைகள் அமைக்கப்பட்டன. ஆனால் அதே நேரத்தில் ஒரு புதிய பிரச்சனை எழுந்தது. பல பொய்யான அழைப்புகள். குழந்தைகள் விளையாடும் சத்தம் கூட. மங்கி மேன் என மக்கள் நம்பினர். இதைவிட மோசமான ஒன்று நடந்தது. தில்லியின் ஒரு பகுதியில் ஒரு சாதாரண தொழிலாளியை மங்கி மேன் என சந்தேகித்து மக்கள் தாக்கினர். போலீசாரும் தடுத்தனர். அந்த மனிதர் வெறும் கடை வேலைக்காரர் என்பதை பின்னால்தான் எல்லோரும் உணர்ந்தனர். இந்த பயம் எல்லோரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. அரசியல் வருகை மற்றும் அரசாங்க நடவடிக்கை. இந்த பரபரப்பை தொடர்ந்து மாநில அரசும் பதில் சொல்ல வேண்டிய நிலை வந்தது. அதிக சிக்கலாக இருந்தது. ஏனெனில் இது மனச்சிக்கலா? இல்லை உண்மையான அபாயமா என்று அரசு கூட தீர்மானிக்க முடியவில்லை. அதற்குள் ராஜீவ நகர் பகுதியில் ஒரு மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்தார். மங்கி மேனை பார்த்த பயம் காரணம் என உறவினர்கள் கூறினர். அதன் பிறகு மனநல மருத்துவர்கள் சிக்கலான ஆராய்ச்சிகளுடன் மெடிக்கல் குழுக்கள் மக்களிடம் உளவியல் ஆலோசனைகள் வழங்க தொடங்கினார்கள். ஆனால் இதற்கும் மக்கள் நம்பிக்கை வைக்கவில்லை. இப்பொழுது மக்கள் ஒரு புதிய விஷயத்தை நம்பத் தொடங்கினர். மங்கி மேன் ஒரு ரகசிய ஆயுதம். அரசே அதை உருவாக்கியது. இதற்கு ஆதாரமா? அவன் பறக்கிறான். அவன் தாக்கின பிறகு ஓரளவும் மின்சாரம் இல்லாமல் போகிறது. மக்களின் மனநிலை, தடுமாற்றம், அவநம்பிக்கையுடன் கூடிய கற்பனை இவற்றால் மங்கி மேன் ஒரு உருவம் அல்ல, ஒரு அர்பன் டெமன் ஆக மாறிவிட்டான். மனநல நிபுணர்கள் மற்றும் மீடியா ஆராய்ச்சி. 2001ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் மனநல நிபுணர்கள், மனோவியல் ஆய்வாளர்கள் மற்றும் சமூக விஞ்ஞானிகள் தில்லியில் பயணிக்க ஆரம்பித்தனர். அவர்கள் மக்களிடம் நேரில் சென்று பேசினர். உங்களை தாக்கியது உண்மையா? அது ஒரு உருவமா? கனவா? எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டீர்கள்? பல பேருக்கு அது உண்மையாகவே இருந்தது. ஆனால் அதற்கான அதிகாரம், ஆதாரம், தடம் எதுவும் இல்லை. அவர்கள் சொன்னது ஒன்று, இது மாஸ் ஹிஸ்டீரியா. அதாவது ஒரே சமயம் பலரும் ஒரே உருவத்தைப் பற்றி கற்பனை செய்து அதை உண்மையாகவே நம்பும் ஒரு மனநிலை குழப்பம். ஊடகங்கள் பாதிப்பை பெருக்கும் வகையில் செயல்பட்டதா? முக்கியமான ஒரு செய்தி விவாதம், ஊடகங்கள் இந்த சம்பவத்தை ஓவர்ஹைப்பாக செய்ததா? சிலர் சொன்னார்கள், அந்த நபர் காணப்பட்ட இடங்களில் செய்தியாளர்களே முதலில் வந்துவிடுவார்கள். பிறகுதான் போலீசார். மக்கள் ஒரு பக்கம், ஊடகங்கள் ஒரு பக்கம். அரசியல் மீதான நம்பிக்கையின்மை அரசாங்கத்துக்கே எதிராக மங்கி மேன் உருவாக்கப்பட்ட சதி என மாறியது. அதன் பிறகு என்ன நடந்தது? சில வாரங்களுக்கு பிறகு மங்கி மேன் சம்பவங்கள் தானாகவே முடங்கின. புகார்கள் குறைந்தன. மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பினர். இப்போது நமக்கு ஒரு கேள்வி. மங்கி மேன் பிடிக்கப்பட்டாரா? இல்லை. 2001இல் டெல்லி முழுவதும் பரபரப்பாக பரவிய பின்னரும் மங்கி மேனை ஒருவரும் நேரில் பார்த்து அடையாளம் கண்டதும் இல்லை. போலீசாரால் பிடிக்கவும் முடியவில்லை. ஒரே ஒரு புகாருக்கு கூட உறுதியான ஆதாரம் இல்லை. அவனால் தாக்கப்பட்டது உண்மையா? இது நேரடியாக நிரூபிக்க முடியாத விஷயம். மங்கி மேன் ஒருபோதும் பிடிக்கப்படவில்லை. அதற்கு பிறகு பல அர்ப்பணித்த போலீசார், விஞ்ஞானிகள், மனநல நிபுணர்கள் ஆய்வுகள் செய்தாலும் அந்த உருவத்தின் பதில் இன்று வரை கிடைக்கவில்லை. இருப்பினும் மங்கி மேன் பற்றி நாம் நிச்சயமாக சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. அவன் ஒரு நிஜமான அபாயம் அல்ல, ஆனால் நிஜமான பயமாக இருந்தான். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மேலும் ஒரு வித்தியாசமான தகவலுடன் சந்திக்கலாம்.